ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ, இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி தான் பண்ண போகிறோம். கத்திரிக்காய் வச்சு. நான் ஒரு 7 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். சின்ன கத்திரிக்காவாக இந்த மாதிரி 4ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். பூண்டு ஒரு பெரிய பல் பூண்டாக ஒரு 2 எடுத்திருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன சைஸு. புளி கொஞ்சோண்டு. ஒரு தக்காளி பழத்தை 4ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம் சட்னியை. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இதில் ஒரு 200 ml தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டுட்டு நம்மளோட பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். பச்சை மிளகா தான் காரமே, அதனால் பச்சை மிளகா நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 6 பச்சை மிளகாவை எடுத்திருக்கேன். நம்ம இதை போட்டு ஒரு 2 விசில் விட போகிறோம். ரெண்டு விசில் வந்ததும் காட்டுறேன் உங்கள்கிட்ட. 2 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பார்த்துட்டு இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதும் இதை கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வச்சுருங்க. இந்த தண்ணி கீழே விட்டுறாதீங்க, வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ இதில் நான் கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் நல்லா தண்ணியை இருத்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கரண்டி வச்சுக்கோங்க, அப்போ தான் அந்த தண்ணி இருக்க வசதியாக இருக்கும். இப்போ இதில் தண்ணி மட்டும்தான் இருக்குது, எல்லாமே எடுத்து போட்டாச்சு. இப்போ இதை நல்லா ஆறட்டும். ஆறினதும் மிக்சியில் பல்ஸ் தான் பண்ணணும், நல்லா கிரைண்ட் பண்ணக்கூடாது. பல்ஸ் பண்ணால் 2 பல்ஸ் விட்டாலே போதும். இப்போ சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டுக்கிறேன், கல் உப்பு போட்டிருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டாச்சு. இது காயப்பொடி போட்டுக்கிறேன். இப்போ இதை பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ சட்னிக்கு தாளித்து விட்டுறலாம். எண்ணெய் விட்டுருக்கேன். சட்னி இந்த அளவுக்கு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி நம்ம குக்கரில் இருந்து தண்ணி இருந்ததில் அந்த தண்ணியை ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். கருவேப்பிலை போட்டு சட்னி ஊற்றுறேன். சட்னி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுதான் நம்மளோட கத்திரிக்காய் சட்னி ரெடி. இந்த ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. காயெலாம் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். இதை கத்திரிக்காய்னு யாருக்குமே தெரியாது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.